மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். மூன்றாம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்திருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமாக கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்தது சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அம்மாய். இந்த 3ஆம் வசனம், அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இங்கு மார்க்கு சுவிசேஷத்திலே ஒரு ஸ்திரீ என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் இன்னொரு பகுதியில் யோவான் 12ஆம் அதிகாரத்திலே அந்த ஸ்திரீ மரியாள் என்று அங்கு சொல்லப்படுகிறது. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. யோவான் 12ஆம் அதிகாரம் யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அது முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த மார்க்கு சுவிசேஷம் அதிலே நாம் வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரீ என்று நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்திலே, அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை, உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இது 300 வெள்ளி பணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 300 வெள்ளி பணம்னா அதனுடைய அந்த தைலம் அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு எல்லா பெர்ஃப்யூமும் எப்படின்னா ஆல்கஹாலில் தயாரிக்கிறாங்க, ஸ்ப்ரே மாதிரி. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும், ஆவியாயிரும். ஆனால் அன்னைக்கு அந்த தைலம் என்பது
அது லிக்யூடாக இருந்திருக்கு. லிக்யூட்னா என்ன மாதிரி இருந்திருக்கு. ஆசாரியர்கள் தலையில அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றின போது அவங்க உச்சந்தலையிலிருந்து அதை வடிந்து அப்படி அவங்க அப்படிங்கிறார். உத்தமமா இருக்கிறவங்க, ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்தவங்க, ஆண்டவருக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டவங்க. எத்தனை பேர் ஆண்டவருக்கு தங்களை ஆயத்தப்படுத்துறீங்க? ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுத்தணும். என் குடும்ப வாழ்க்கை அவர் மகிமைக்காக, என் பிள்ளைகள் அவர் மகிமைக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய கையின் பிரயாசம் அவர் மகிமைக்காக. அப்ப ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. ஆதியாகமம் 12:1 சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து, உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன செய்ய, புறப்பட்டு போ. ஏன்னா உன் ஜனம் உன் தகப்பன் வீடு இதெல்லாம் ஒரு பாரம்பரியம். இன்னைக்கு நிறைய நேரம் நமக்குள்ள அந்த பாரம்பரியம், ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியில வா, எனக்காக பரிசுத்தமாக்கப்படு, மற்றவைகளை நேசிக்கிறத காட்டிலும் என்ன அதிகமா நேசி, நான் மன்னிக்கணும்னு சொல்றத மன்னி, ஊக்கமா ஜெபிக்கணும்னு சொல்ற நேரம் ஜெபம் பண்ணு, ஆயத்தமாக. உனக்கு ஏன் வல்லமை வேணும், அந்த வல்லமைக்குள்ள நீ தரித்துக்கொள். கவனிக்கலாம் பாருங்க. அப்போ ஆண்டவர் அந்த காரியங்கள் வீணானது அல்ல. சொல்லுங்களேன், வீணானது அல்ல. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறது வீணானதா? சாப்பிடாம கொஞ்சம் காத்திருந்து கர்த்தர் சமூகத்துல நோக்கி பார்த்து ஒருவேளை கண்ணீரோட கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்க, அது வீணா? இல்ல. உபவாசம் எடுக்கிறீங்க, கொஞ்சம் சாப்பிடாம இருந்து நல்லா ஜெபிக்கிறீங்க, இரவெல்லாம் ஜெபம் பண்றீங்க, அது வீணா? வீணானது அல்ல. பிரியமானவர்களே, நாம் தேவ சமூகத்திலே அந்த காரியங்களை ஆண்டவர் இயேசு அதை கவனிக்கிறார். ஒரு விதவையுடைய காணிக்கையை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, வெரி பெஸ்ட் அப்படிங்கிறார், ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறார், அப்ரிசியேஷன் பண்றார். அதே மாதிரி இந்த காணிக்கையை செலுத்தின அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கிறார். அந்த ஒரு விதமான இன்ஸ்பிரேஷன். அவங்க தன்னிடத்துல இருந்து சிறந்ததை செலுத்துறாங்க, ஆண்டவர் அதை அப்ரிசியேட் பண்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்காக நம்ம சிறந்ததை கொடுக்கும் போது, சிறந்ததை செய்யும் போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சொல்லுங்களேன், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. விசுவாசம்னா என்னன்னா, கண்ணுல நமக்கு எதுவுமே தெரியாது, ஆனா கர்த்தர் செய்வார்னு அந்த பாதையில நடக்கணும். அந்த பாதையில போகும்போது அது எப்படி இருக்கும், அந்த காரியங்கள் நடக்குமா நடக்காதா, அங்கே கர்த்தர் நிற்பாரா, நமக்கு இதெல்லாம் நல்லாயிருமா, நம்ம குடும்பம் எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாது. ஆனா அதுல விசுவாசத்துல நடக்கணும். ஹல்லேலூயா. முற்பிதாக்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். முற்பிதாக்கள் என்ன செய்தாங்களா? விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். ஹல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசம் என்பது என்னன்னா, அந்த போகிற பாதை காரியங்கள் எதுவுமே தெரியாது, ஆனா கர்த்தரை சார்ந்து அவரை நம்பி அவரோடு கூட நடக்கிற ஒன்று. ஹல்லேலூயா. உங்க ஜெபம் அப்படி இருக்கா? கர்த்தர் அதை மகிமைப்படுத்துவார், உங்க கண்ணீரை துடைப்பா. உங்க விசுவாசம் அப்படி இருக்கா? ஆண்டவர் அதை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற அவர் செய்வார். இங்கு நாம் வாசிக்கலாம் அந்த வசனத்தை, 4ஆம் வசனம். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, சொல்லுங்களேன், தங்களுக்குள்ளே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நேரம் செலவு பண்ண விசனம் அடைகிறீங்களா? ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்றீங்க, ஊழியம் செய்றீங்க, விசனம் அடைகிறீங்களா? இல்ல. நல்ல சிலர் விசனம் அடைந்து, அதுல அவங்க யாருன்னா, அவங்க எல்லாம் சீசர்கள். ஆனா நல்ல கவனிங்க, நல்ல இவங்க இதுல நிறைய பேர் நல்ல சிறப்பான அப்போஸ்தலர்களா வர்றாங்க. ஆனா என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதை யூதாஸ் தான் கிளப்பி விடுறாரு. என்ன, எப்படி கிளப்பி விடுறாரு? இவ்வளவு விலை கூண்ணதை போய் செலவழிப்பானேன், வீணாய் செலவழிப்பானேன். நம்ம ஆராதனைக்கு இங்க அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். இவ்வளவு நேரம் இது செலவழிக்கணுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா அது வீணானது அல்ல, அது பிரயோஜனமானது. ஹல்லேலூயா. நம்ம வீணாக நேரத்தை செலவு பண்ணல, நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதுக்காக நேரத்தை செலவு பண்றோம். ஹல்லேலூயா. எதுல பிரயோஜனம் இருக்கோ அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். நம்முடைய நம்ம முழு இருதயத்தோட முழு பலத்தோட ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை கனம் பண்ணணும். அது பயத்தோட ஆண்டவரை தேடணும். உபாகம் 5 சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஓய்வுனால பயத்தோட ஆண்டவரை அனுசரிக்கணும், ஆண்டவரை கனம் பண்ணணும். கர்த்தர் அதுல மகிமைப்படுவார். சரி, அடுத்த வசனம், 5ஆம் வசனம். இதை 300 பணத்துக்கு
அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். அப்ப அந்த வீட்டுல எல்லாருமே அந்த பெண்ணுக்கு கவனிக்கலாம், அந்த பெண்ணுக்கு விரோதமாக நிக்கிறாங்க. எந்த பெண்ணுக்கு விரோதமா? மரியாளுக்கு, அந்த விலையேற பெற்ற தைலத்தை உடைத்து ஊற்றின மரியாளுக்கு விரோதமா நிற்கிறாங்க பாருங்க. அப்ப இப்படி உடைத்து அந்த ஊற்றின அந்த காரியங்கள்ல எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்றாங்க. அங்க அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் அகைன்ஸ்டா இருக்கிறாங்க. இப்ப ஒரு காரியம், அவள் செய்தது சரியா இல்ல அவள் செய்தது தப்பா? ஒரு சிலர் அமைதியா இருக்கிறாங்க, ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க. ஆனா இப்ப ஆண்டவர் இயேசு அதுக்கு பதில் சொல்றார். 6ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள். 6ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம், சத்தமா வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவளை விட்டு விடுங்க, ஏன் தொந்தரவு படுத்துறீங்க, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தடை பண்ணல, அவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். குட் ஒர்க்ஸ், நற்காரியங்கள், அன்பின் நிமித்தம் நற்காரியம் செய்திருக்கிறாள். என் மேல இருக்கிற அந்த அன்பினாலே. அடுத்ததாக ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். பாருங்க, இப்ப ஆண்டவர் இயேசு இந்த தான தர்மம் பண்றதுக்கு அவர் விரோதி அல்ல. திக்கற்றவங்களுக்கு கொடுக்க சொல்றாரு. நிலத்துல கூட அறுவடை பண்ணும்போது கீழே ஒரு சிலதை திக்கற்றவங்க பொறுக்கிக்குள்ள விட்டுடுங்க அப்படிங்கிறார். அப்போ பசியா இருக்கும்போது பசிக்கிறவங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படிங்கிறார். வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு ஆண்டவரே அதை சொல்றார், நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். அடுத்து சொல்றாரு, நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். ஹல்லேலூயா. ஒரு ஐயாவுக்கு சுவிசேஷம் சொன்னேன். அந்த ஐயா சொன்னாரு, இன்னைக்கு நைட்டு நானும் என் வீட்டுக்கார அம்மாவும் சாகலான் இருந்தோம், அவ்வளவு கடன் பிரச்சனை அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கொஞ்சம் ஆண்டவரை நம்புறாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு புரியல, புதுசா இருக்கு. அப்புறம் நைட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு படுத்தோன்னு நான் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனாலும் கடன்காரங்க தொல்லை திரும்ப திரும்ப தேடி வர்றாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஆனா பாருங்க, அவங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கும் அவர்களை நடத்துவதற்கும் அந்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி இந்த ஊழியத்துல நாங்க சாக போறோம், நீங்க எங்களுக்கு கடைசியா ஒரு ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணுங்க அப்படி நிறைய பேரை கேட்டிருக்கிறேன். ஆனா கர்த்தர் அவங்கள சாக விடல, அவங்கள வாழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சாக வைக்கிறதுக்காக யாரையும் தெரிந்து கொள்ளல, வாழ வைப்பதற்கு தான் தெரிந்து கொண்டார். பாருங்க, அப்ப அந்த பாதையில நம்ம என்ன செய்யணும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்ம போய்கிட்டே இருப்போம் ஒரு பாதையில, அந்த பாதையில இருந்து அப்படியே திரும்பணும், திரும்பி ஆண்டவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தேனி பக்கத்துல ஒரு மாரநாதா பாஸ்டர் ஒரு கிராமத்துல ஊழியம் செய்கிறார். அந்த பாஸ்டருடைய தம்பி மாடு பிஸ்னஸ், அதாவது சந்தையில மாடை வாங்க விற்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபா வரைக்கும் கிடைக்குமா. இப்போ மாதம் எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்க, ஒரு குறைஞ்சது 30,000 ரூபா சம்பளம் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஆனால் அவர் இந்த பாஸ்டருடைய தம்பி, இந்த பாஸ்டர் ஆண்டவருக்குள்ள வந்ததுனால ஒரு லட்சக்கணக்கான ரூபா சொத்தை, 80 லட்சம் ரூபா சொத்தை அவங்க அண்ணே தம்பி இப்படி இயேசுக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லி அவங்க அப்பாவிட்ட நயந்து எழுதி வாங்கிட்டாராம். கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. அடுத்து இந்த தம்பி அவர் சாமி ஆடுவாராம், குறி சொல்வாராம். அவருக்கு ஒரு மந்திரவாதி இந்த குறி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார், மந்திரம் இதெல்லாம். ஆனா இந்த மாடு விற்கிற இந்த தன் சகோதரன் அதிக கடன் பிரச்சனையாகி குடும்பமா சாகிறதுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப இப்ப பாஸ்டரா இருக்கிற அன்னை ஆண்டவருக்குள்ள நடத்தி இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுக்க சொல்லி, ஆண்டவர் கிருபையா அவங்களுடைய நிலம் ஒன்று இருந்ததாம் அந்த தம்பிக்குன்னு, அந்த நிலத்தை விற்று
அப்புறம் நல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. இப்போ இன்னும் 2 கடை இருக்கான் தேனியில. அந்த பாஸ்டர் உடைய அப்பா என்ன சொன்னாரா, அவன் தான் இயேசுக்குள்ள போயிட்டான், நீயும் இயேசுக்குள்ள போயிட்டா, உனக்கும் இதுல எந்த இதுவும் தரவே மாட்டோம். எவ்வளோ போய் பேசி பார்த்தாங்களாம். அப்ப அவங்க தம்பியை நடத்துறப்ப அந்த காரியத்தை சொல்றாரு. அந்த தம்பிக்க இந்த மாந்திரிகம் இதெல்லாம் சொல்லி கொடுத்த அந்த தலைமையா இருக்கிற குரு 35 வயசுல செத்து போயிட்டாப்லையா. அடுத்ததாக இந்த தம்பியும் சாக வேண்டியது. ஒரு மனுஷன் இருள்ல நடக்கும்போது அவங்க வாழ்க்கையில சாபம் என்கிறது தொடருகிறது. நம்முடைய நடைகள், நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு வெளிச்சமா இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், வெளிச்சத்துல நடக்கணும். ஒருவேளை நம்ம குடும்பத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் அது சாபமா இருக்குமானால் அதற்கு பரிகாரம் வேற யாரும் கிடையாது, இயேசுதான் பரிகாரம். இயேசுதான் சுத்திகரிக்கிறவர், பரிசுத்தமாக்குகிறவர், இயேசுதான் விடுதலையாக்குகிறவர். எந்த மனுஷனும் தன்னுடைய நற்கிரியைகளினால நல்ல காரியங்களால விடுவித்து கொள்ள முடியாது. இயேசு ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவர் தான் மீட்பர். இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு அதுக்கு பதில் என்ன? இயேசுதான் பதில். அவர் இரத்தம், அவர் நாமம், அவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் தங்கும். ஆண்டவர் அதை செய்வார். சஞ்சலமும் தவிப்பையும் ஓடி போக செய்வார். பாருங்க, இங்கு இயேசுவை குறித்து ஆண்டவர் ஒரு வெளிப்பாட சொல்றார். பிதாவாகிய தேவன் தன் குமாரனை கொடுத்திருக்கிறார். எதற்காக அப்படின்னா, நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்க்கும்படியா. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், என்னுடைய தரித்திரத்தை சிலுவையிலே இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார். நான் ஐஸ்வர்யவானாகும்படி, அந்த கிருபை நான் ஐஸ்வர்யவானாகும்படி. சத்தமா சொல்லுங்களேன், நான் ஐஸ்வர்யவானாகும்படி. ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நம்மை ஐஸ்வர்யவானாக்கும்படி அவர் என்னானாரா? தரித்திரரானார். ஹல்லேலூயா. நம்மை ஐஸ்வர்யவானாக்கும்படி. நல்ல சத்தமா சொல்லுங்க, என்னை ஐஸ்வர்யவானாக்கும்படி கிறிஸ்து தரித்திரரானார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம மேல வைத்த அன்பை பாருங்க. இங்க இயேசு அதைத்தான் சொல்றாரு, தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரே. நல்ல கவனிங்க, ஆண்டவர் நற்கிரியைகளை செய்கிறதை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறார். நற்காரியங்கள் செய்யத்தக்கதாக அதை நம்ம உபாகமம் 15 அதிகாரம் 11 வசனம். உபாகமம் 15 கவனிக்கலாம், அதை வாசிப்போம் எல்லாரும். உபாகமம் 15:11. தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உபாகமத்துல ஆண்டவர் சொல்றாரு, தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். பாருங்க, அப்போ ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு விரோதமானவர் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் சிறையில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். அப்போ சொல்லிட்டு சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். அப்போ இதுல முதல்ல என்னன்னா, செய்யற காரியங்கள் அல்ல, முதல்ல என்னன்னா ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புல நம்ம நிக்கணும், அந்த ரட்சிப்புல சந்தோஷப்படணும். அந்த பரிசுத்தமாக்குதல்ல நம்ம எப்பயும் நம்மளை என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா பாதுகாத்து கொள்ளணும். ஆண்டவரை காட்டிலும் தகப்பன் முக்கியம் இல்லை, ஆண்டவரை காட்டிலும் தாய் முக்கியம் இல்லை, ஆண்டவரை காட்டிலும் சகோதரன், ஆண்டவரை காட்டிலும் மனைவி, ஆண்டவரை காட்டிலும் கணவர், ஆண்டவர் எனக்கு கொடுத்த கணவர், ஆண்டவர் எனக்கு கொடுத்த அப்பா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த அம்மா. ஏன்னா ஆண்டவர் அந்த இடத்துல நமக்கு ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் மீட்டு கொண்டது போல யாரும் மீட்கல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை அப்படின்னா அங்க எதை குறிக்குது அப்படின்னா மரணத்தை குறிக்குது. உன்னுடைய சுய நோக்கத்திற்கு நீ மரித்திரு, உன்னுடைய சொந்த விருப்பங்களுக்கு, பாவத்தின் விருப்பம்
நம்முடைய மனதுல சரின்னு தோன்ற அப்படிப்பட்டதுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாக்கிக்கோ. அவருக்கு என்ன பிரியம்? குடும்பத்தை குறித்து அவருக்கு என்ன பிரியம்? பிள்ளைகளை குறித்து அவருக்கு என்ன பிரியம்? என் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கையின் பிரயாசத்தில் அவருடைய விருப்பம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். வாக்குத்தத்தம் எல்லாம் அதுதான் அவருடைய விருப்பம். இந்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சொல்லுங்களேன், வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அல்ல என்றும் ஆம் என்றும் அல்ல. அல்லன்னா என்னன்னா, அது நடக்குமா? என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நடக்குமா? என் குடும்பத்துல நிறைவேறுமா? என் பிள்ளைகளுக்குள்ள நிறைவேறுமா அப்படின்னு சந்தேகமா இல்ல. அது எப்படி இருக்குன்னா, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தம் எப்படி இருக்கு அதை பத்தி சந்தேகப்பட தேவையில்லை. ஏன்னா வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அப்ப நம்ம எந்த நிலையிலையும் என்ன செய்யணும்னா, அந்த வாக்குத்தத்தத்தின் படி நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம், மனுஷர்கள் மாறலாம், ஆனா நம்மை வாக்கு பண்ணி அழைத்தவர் அவர் என்னவர்? உண்மையுள்ளவர், அவர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. பாட்டு பாடணும், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம் கரங்கள் என் ஆதாரமே. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அடுத்து சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் யாரு? நமக்கு தான் அது கஷ்டம், அவருக்கு அது கஷ்டமே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஒன்றுமே இல்லை, அவரால் கூடும். குஷ்டரோகியை அவர் சுகமாக்குவாரானால், குஷ்டரோகியினுடைய வியாதி வேதனுடைய கொடூரம் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு மனுஷனுடைய பாவம் என்பது அதை காட்டிலும் கொடூரமானது. உள்ள இருந்து மனுஷன் அப்படியே அரிச்சு, கேன்சர் கிருமி மாதிரி தான் மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவம். ஆனா அதுல இருந்து விடுதலையாக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த அவரை நம்ம சார்ந்து கொள்ளணும். வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் தான் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. பெற்றோர் நமக்கு உதவி செய்யறவங்க, நம்ம கூட இருக்கிற எல்லாரும் நமக்கு ஒத்தாசை பண்றவங்க, ஆனா கடைசி வரைக்கும் இருக்கிறவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். முப்புரி நூல் சீக்கிரம் அறுபடாது. கணவன் மனைவி ஆண்டவர், கணவன் மனைவி ரெண்டு பேரும் எங்க போகணும்? ஆண்டவர்கிட்ட போகணும், ஆண்டவரை தேடணும். ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக ரெண்டு பேரும் ஆண்டவருடைய சித்தம் செய்யணும். ஹல்லேலூயா. அங்கு கர்த்தர் மகிமைப்படுவார். இங்கு உபாகமம் 15:11 வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவங்களுக்கு நீ உதவி செய்ய அப்படிங்கிற. அப்ப ஆண்டவர் இந்த செய்யறதற்கு அகைன்ஸ்டானவர் இல்ல. முதல்ல இந்த ரட்சிப்பு ரொம்ப அவசியமா இருக்கு. ரட்சிக்கப்படாம செய்யற காரியங்கள் அல்ல, முதல் நம்ம கொடுக்கணும். இது ரெண்டு வழி, 2 வே. ஒரு சில இடத்துல போட்டிருப்பாங்க 1 வே அப்படின்னு போட்டிருப்பாங்க. 1 வேன்னு என்ன அர்த்தம்? ஒரு சைடு மட்டும் தான் வண்டி போகணும், அங்கிட்டு இருக்கிற வண்டி என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. வந்தா ஃபைன் போட்டுருவாங்க, ரொம்ப நெருக்கடியான இடமா இருக்கும். ஒரு சில இடத்துல நோ என்ட்ரின்னு போட்டிருப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா இது 2 வே. நம்ம அர்ப்பணிக்கவும் நமக்காக அவர் ஆயத்தமா இருப்பதும். ஹல்லேலூயா. உங்களை எந்த அளவு அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவரும் உங்க சார்பாக அவர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக அவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் ஜெபம் பண்றாங்க. தேவ சமூகத்துல நல்ல சாப்பாடை சாப்பிடாம ஆயத்தமாகிட்டே இருக்கிறாங்க. 3 நாளைக்கு பிறகு போறாங்க. பரலோக ராஜா அங்கு ராஜாவுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திடுறாரு. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் அங்க நிப்பாரு உங்களுக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் வருவார். தாவீது கோலியாத்தை அடிக்கிறப்ப வாயிலிருந்து நிறைவா சொல்றாரு, உன்னை இன்றைக்கு கர்த்தர் என் கையிலே ஒப்பு கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில தரித்திரம் இருக்கலாம், சாபம் இருக்கலாம், ஏதோ பிசாசின் போராட்டம் இருக்கலாம். நீங்க சொல்லணும், கர்த்தரா இயேசு உன்னை இன்றைக்கு என் கையில என்ன செய்வாரு? ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், உன்னை நான் நாய்களுக்கு போடுவேன் தூக்கின்னு. ஆனா தாவீது சொல்றாரு, உன் தலையை வெட்டி கர்த்தர் இன்றைக்கு உன்னை என் கையில என்ன செய்வாரு? ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. பட்டயத்தினாலும் ஈட்டினால் இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு வர்றதற்கு ஏதோ ஒரு பெரிய பெரிய காரியங்கள் தேவையில்லை. இயேசு போதுமானவர். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், இயேசு போதுமானவர். அவருடைய இரத்தம், அவருடைய சிலுவை, அவருடைய நாமம் போதுமானது. இங்கு மார்க்கு
14 அடுத்த வசனம் வாசிக்கலாம். 8ஆம் வசனம் வாசிப்போம். இவன் தன்னால் இயன்றதை செய்தான். நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். எல்லாரும் சொல்லுங்க, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நீங்க ஆண்டவருக்கு இயன்றத சிறந்ததை செய்றீங்களா? ஆண்டவருக்காக சிறந்ததை செய்றீங்களா? ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்குறீங்களா? உங்களுடைய நேரத்தை கொடுக்குறீங்களா? உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா? உங்களை தியாகமா இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல கொடுத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஹல்லேலூயா. தன் ஜீவனை காத்து கொள்ளுகிறவன் அதை இழந்து போவான். கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் ஏதோ ஒரு சில தூசணங்கள் எல்லாம் வாங்குறீங்களா? இழந்துட்டீங்களா? ஆண்டவர் அதை மறக்க மாட்டார். என் நாமத்துக்காக நீ பிரயாசப்பட்டப்பா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, கம்ஃபர்ட் ஜோனா இருந்தால் ஒண்ணுமே நடக்காது. நம்ம ஸ்தானத்துல இருந்து கீழே இறங்கணும். கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாமத்தை தேடும் போது நம்ம ஜீவன் இழந்து போகிறோம்னா பயப்படாதீங்க. ஆண்டவர் வந்து உங்க ஜீவனை உயிர்ப்பித்திருவார். ஆண்டவர் வந்து எந்த இடத்துல தலை குனிந்து இருந்தீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்திடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்க ஆண்டவர் சொல்றாரு, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அவளுக்கு இருந்ததை அவள் செய்தாள். சொல்லுங்களேன், அவளுக்கு இருந்ததை அவள் செய்தாள். ஹல்லேலூயா. அவட்ட அதான் இருக்கு. ஒரு விதவை வந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறப்ப அவட்ட வேற எதுவும் இல்லை, அவட்ட இருக்கிறது எல்லாம் கொடுத்துட்டா. இங்க சொல்லப்பட்டிருக்கு, இவள் தன்னால் இயன்றதை செய்தால். அடுத்த வசனம், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக. இப்ப மரணத்தை குறித்து சொல்றார் ஆண்டவர். இயேசுவின் மரணம் ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. அவர் மரித்தது நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பதற்கு. அவர் மரணத்தை அங்க இம்பார்ட்டன்ஸ் பண்றார். நேரா யோசிச்சு பாருங்க, உயிரோடு இருக்கிறப்ப அந்த மரணத்தை யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளவு வேதனையா இருக்கும். மரிக்கிற அந்த தருணம் வரும்போது, அருள் பாபு பிரதர் அவங்க கேன்சர்ல இறந்தாங்க. அவருக்கு ஸ்டொமக் கேன்சர். அவருடைய அந்த சிஸ்டர் ராணி சிஸ்டர் இடத்துல தெரிஞ்ச ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் மரிக்க போற அந்த தருணத்துல ரொம்ப ரொம்ப ஏமாற்றமா இருக்கிறார் அப்படின்னு. அந்த சகோதரி ஃபோன் பண்ண சகோதரி சொன்னாங்களாம், ஒரு நாள் அந்த அவர் இறந்ததுக்கு ஒரு 4 நாளைக்கு அப்புறம் அவர் இறந்துட்டார் அப்படின்னு. அப்ப சொன்னாங்களாம், அவர் இறந்துட்டாருன்னா பரவாயில்லைங்க, ஒரு சிலர் இறந்து போறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆக்ரோஷமாவாங்களாம். நம்மளே இந்த பூமியில இல்லாம ஆக போறோம், கணவராது மனைவியாவது பிள்ளைகளாவது எல்லாரையும் சபிப்பாங்களாம், ஏட்டி பூட்டியா பேசுவாங்களாம். அவங்களுடைய மைண்டே என்ன ஆயிருமா, ஒரு மாதிரி டிஸ்ட்ரெஸ் ஆயிருமா, அப்படியே டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. ஆனா இயேசு என்ன செய்யறாரு, மரணத்தை குறித்து தைரியமா சொல்றாரு. இவள் என்னுடைய அடக்கத்திற்கு இதை செய்கிறாள். ஹல்லேலூயா. அந்த மரணத்தை சொல்றார். அந்த மரணத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தரித்திரர் எப்பொழுதும் உங்க கூட இருப்பாங்க. ஆனா இந்த மீட்பு இருக்கு பாருங்க, சிலுவையில இவர் சிந்துற ரத்தம், இவருடைய அந்த பாடு, அவமானம், இவர் கைவிடப்படுதல், இது அநேக ஜனங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வர போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை அப்ரிஷியேட் பண்றார். நான் சிலுவையில இந்த தரித்திரத்துக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன். மனுக்குலத்தினுடைய பாவத்திற்கும் சாபத்திற்கும் நான் என்ன செய்ய போகிறேன், அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தேன், நான் மரிக்க போகிறேன். அவங்க வந்து ஆவியின் வெளிப்பாடுல செய்தாங்களோ செய்யலையோ, அவளுக்குள்ள என்ன வெளிப்பாடுனா, நம்ம சகோதரனை உயிரோட எழுப்பினாரு. இன்னைக்கு நமக்கு அந்த சகோதரன் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த வெளிப்பாடோடு அந்த அம்மா தைலத்தை ஊத்தி இருக்கலாம். இயேசு மரிக்க போகிறதை நினைத்து அதை செய்தாங்களான்னு தெரியல. ஏன்னா நிறைய நேரம் சொல்றாரு, நான் மரிக்க போகிறேன் அப்படின்னு. ஆனா ஒன்று இயேசு என்ன சொல்றாருன்னா, இவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். ஹல்லேலூயா. இவள் தன்னால் இயன்றதை செய்தால், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக, நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க இன்றைக்கு தரித்திரத்தினால மரிக்க தேவையில்லை. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற நெருக்கடியினால நீங்க மரித்து போக வேண்டாம். கிறிஸ்து மரித்திருக்கிறார், ஆண்டவர் மரித்திருக்கிறார். அந்த தரித்திரம் என்கிற சாபத்தை அவர் உங்களுக்காக சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
உங்களுடைய வீட்டின் தேவையை சந்திப்பார், உங்க குடும்ப தேவையை சந்திப்பார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார், அந்த பிள்ளையின் தேவையை சந்திப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில அவர் எல்லா நிலையிலும் போதுமானவராக இருப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சொல்றாரு, என் சரீரத்தில் தைலம் பூச சொல்லுங்களேன், முந்திக் கொண்டால். ஹல்லேலூயா. பொதுவாக ஆண்டவர் இயேசு அந்த மரிக்கிற அந்த இதுல நிக்கதேமு என்கிறவன் அவன் ரகசிய சீசனா இருக்கிறான். அரிமத்தியா என்னும் யோசேப்பு அவன் தான் கல்லறையை கொடுக்கிறான் இயேசுவுக்கு. இவங்க கொண்டு வந்த அந்த அந்த அடக்கம் பண்றதுக்கு கொண்டு வந்ததுல அது விலை கூடதான். அந்த இயேசுவினுடைய சரீரத்தை அடக்கம் பண்றதுக்குன்னு வைக்கப்பட்ட அந்த அந்த நறுமணம் தைலங்கள், அது சந்தனம் எப்படி பிசு பிசுன்னு இருக்கும், அதாவது தலையில எல்லாம் பூசுவாங்கல்ல அந்த சந்தனம், அது மாதிரி இந்த வாசனை இதை ஏரோது அடக்கம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 500 பேர் அதை சுமந்துட்டு வந்தாங்களாம். அவ்வளவு விலை அதிகமான பணத்துக்கானதையும் அதை சுமந்து கொண்டு வந்து அடக்கம் பண்ற இடத்துல அதனுடைய அர்த்தம் என்னன்னா அவ்வளவு செல்வாக்கானவர்னு அர்த்தமா. இவர் இறந்து போறாரு, ஆனா இந்த பூமியில வாழ்ந்து இவருடைய காரியங்கள் எல்லாம் அவ்வளவு நல்லா செஞ்சிருக்கிறாருன்னு அர்த்தமா. இயேசுவுக்கு அடக்கம் பண்றப்ப அந்த அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல வைக்கப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாமே அதிக விலை கூடுனது அப்படிங்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த சகோதரி செய்த காரியம் என்னன்னா, என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். சொல்லுங்களேன், முந்திக் கொண்டாள். இந்த ரட்சிப்பு என்பதின் அடிப்படையில தான் நம்ம ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோங்க. நான் ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என் நேரத்தை கொடுக்கிறேன், என்ன அர்ப்பணிக்கிறேன், எனக்கு உண்டான இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, ஆலயம் கட்டுறதுக்காக எங்கிட்ட நிறைய இடம் இருக்கு, இந்தாங்க இந்த இடத்த நான் கொடுக்குறேன். வண்டி பெரியார்ல இருந்து அன்னைக்கு மாரநாதா பாஸ்டர் வந்திருந்தார். அவர் சொல்லுவார், இவங்க வீட்டு விசேஷம் எதுனாலும் நான் வந்துடுவேன். மரியன் சிஸ்டர் அவங்க கணவர் இறந்தப்ப அவங்க அம்மா இங்கே இருக்கிறாங்க, அவங்க அங்கே மாரநாத சர்ச்சுக்கு அவங்க அந்த இடத்த கொடுத்துருக்காங்க வண்டி பெரியார்ல அந்த எஸ்டேட்ல. பாஸ்டர் சொன்னார், இன்னைக்கு பின்னாடிலாம் நிறைய இடம்லாம் கிடைச்சது பாஸ்டர், ஆனால் சர்ச்சுக்கு இவங்க தான் இடத்த கொடுத்தாங்க. அப்போ அர்த்தம் என்னன்னா, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு எங்கிட்ட இருக்கிறதுல சிறந்ததை நான் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர்லாம் தன் ஜீவனையே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரிக்க போகிறார், கடைசி சொல்றாரு, அதை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 6 வசனம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வாக்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. வாசிங்க. இந்த 6 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டும் பிரியும் காலம் வந்தது. அந்த பானபலினா அந்த பாத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஊத்துறது, சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா. என் கடைசி இதையும் நான் ஊற்றிட்டேன் அப்படிங்கிறார். ஊற்றிட்டேன், என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. மரணமே வந்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த இயேசுக்காக நான் வாழ்ந்து ஓட்டத்தை முடிச்சிருக்கிறேன். I finished my race, என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன். ஹல்லேலூயா. இப்ப இந்தியால கூட ஒலிம்பிக்ல நீரஜ் சோப்ராங்கிறவர் ஈட்டி எறிதல்ல என்ன செஞ்சிருக்கிறாரு, பரிசு வாங்கியிருக்கிறார், வெள்ளி. போன தடவை அவர் கோல்டு மெடல் வாங்கினார். இப்ப பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தர் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறார். அந்த பாகிஸ்தானை சேர்ந்தவர் சொல்றாரு, என் பையனுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, எங்க ஊர்ல இருக்கிற கிராம மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த ஈட்டி எறியறத பயிற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லி காமிக்கிறார். வசதி இல்லை, சரியான பண சூழல் இல்லை,
ஆனா ஒலிம்பிக்ல உலக அளவுல போய் கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்துட்டாப்ல. நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் சில்வர் மெடல், பெரிய விஷயம். எத்தனையோ நாடுகள் வர்றாங்க, அதுல ஃபர்ஸ்டா வரணும் செகண்டா வரணும் ரொம்ப கஷ்டம். பவுல் சொல்றாரு, ஐ ஃபைட் வித் அ குட் ஃபைட், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? நல்ல பெஸ்டா இருக்கணும். பிசாசு கொண்டு வருகிற தாக்குதல்கள்ல அவனுக்கு நல்ல அடி கொடுக்கணும், அவனை மேற்கொள்ளணும். மாம்சத்தோடும் ரத்தத்தோட இல்ல, நான் யாரு தெரியுமா, நீ யாரு தெரியுமா, இல்ல இல்ல, ஆவியில, ஆவிக்குரிய பிரகாரமா. அவர் சொல்றாரு, நான் குட் ஃபைட் அப்படிங்கிறார். நல்ல இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, நல்ல ஒரு யுத்தம். அதுல கர்த்தர் எனக்குன்னு ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த சட்டத்திட்டத்தின்படி பெஸ்டா வல்லமையா இந்த நாட்கள்ல ஜெபிக்க ஆண்டவர் அதிகமா சொல்றாரா? ஜெபிங்க. வேதத்தை அதிகமா தியானிக்க சொல்றாரா? தியானிங்க. நல்ல ஊக்கமா வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்க சொல்றாரா? ஆண்டவர் சொல்றார், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, லிசன் மை வேர்ட்ஸ், என் வார்த்தைகளை கவனி. இந்த பவுல் சொல்றாரு, ஐ finished my race, என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இயேசுவுக்காக எனக்குரிய எல்லாவற்றையும் ஊற்றி விட்டேன். அவ்வளவு அன்பு, அவ்வளவு வெளிப்பாடு. ஆண்டவர் எனக்காக அந்த கிரீடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த அன்பை பார்த்தீங்களா? அப்ப நம்ம கொடுக்கிறது அன்பு இல்லாம கொடுக்க கூடாது. ஒரு வீட்டுல நியூஸ்ல பார்த்தேன், அண்ணன் தங்கச்சிக்குள்ள சீர் செஞ்சிருக்கிறாங்க. சீர் செய்யலைன்னு சொல்லி சத்தம் போட்டோன்னா அவளையும் போய் கொண்டு போய் திரும்ப வச்சிட்டாங்களாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருக்காக நம்ம பின்பற்றும் போது என் ஆண்டவருக்காக நான் அதை செய்வேன். என் இயேசுவுக்காக குடும்பத்துல என் பிள்ளைகளை உருவாக்குவேன். என் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன். என் குடும்பம் அவர் மகிமைக்காக, என் கையின் பிரயாசம் அவருடைய மகிமைக்காக. ஆண்டவர் மன்னிக்க சொல்றாரா? மன்னிக்கிறேன். ஆண்டவர் இதை கொடுக்க சொல்றாரா? கொடுக்கிறேன். இவ்வளவு நேரத்தை கொடுக்க சொல்றாரா? கொடுக்கிறேன். என்ன அர்ப்பணிக்க சொல்றாரா? என்ன அர்ப்பணிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி நடன்னு சொல்றாரா? என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த அன்புக்கு நான் உத்தமமா இருப்பேன், உண்மையா இருப்பேன். அவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். எந்த நிலையிலும் அவருக்காக சாட்சியா இருப்பேன். பாருங்க, இந்த சகோதரி தன்னிடத்தில் இருந்த சிறந்ததை கொடுத்து விட்டாள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனம் 9ஆம் வசனம், அதோடு வாசனை முடிக்கலாம். இல்ல, மார்க் 14. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த சுவிசேஷம் சொல்லுங்களேன், இந்த சுவிசேஷம். ஹல்லேலூயா. அப்ப இந்த சுவிசேஷம்னா என்ன? இந்த சகோதரி தைலம் ஊற்றுனாங்களா, அந்த சுவிசேஷம் இல்ல, அது இல்ல. அதை நம்ம இன்னைக்கு பேசுறோம். ஆனா இந்த சுவிசேஷம் அப்படின்னா மார்க் 1ல சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 1ல முதல் மார்க் 1:1 வசனம், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷம்னா என்னன்னா இயேசுவை பற்றினதான எல்லாம், அதுதான் சுவிசேஷம். இன்றைக்கு உலகம் எங்கும் அந்த இயேசுவை பற்றி சொல்றாங்க. இந்த பவுல் சொல்றாரு, நான் என் ஜீவன் போகுது, அவர் கொஞ்ச நாள்ல மரிக்க போறாங்க, அவர் தலையை வெட்ட போறாங்க. ஆனா சொல்றாரு, ஐ finished my race. தேவன் எனக்கு வச்சிருக்கிற அந்த நோக்கத்தை, எனக்கு வச்சிருக்கிற அந்த ஓட்டத்தை, எனக்கு வச்சிருக்கிற தரிசனத்தை நான் நிறைவேற்றிட்டேன். என் ஆண்டவர் எனக்குன்னு ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறாரு. இப்ப இயேசு என்ன பார்க்கிறார் தெரியுங்களா? அந்த சிலுவையில அவர் சிந்தற ரத்தம், அவர் படப்போகிற பாடு, அந்த சரீரம் பிக்கப்பட போது அடுத்து அவர் மரணத்துக்குள்ளே போறார். ஆனா ஒண்ணு பார்க்கிறார், என்னன்னா அநேக ஜனங்கள் இனி வாழ்வடைய போறாங்க. அநேக ஜனங்களுடைய தரித்திரம் நீங்க போகுது. அநேகர் இந்த இயேசுன்னு நாமத்தை சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில இருக்கிற சாபம் நீங்க போகுது. அவங்க வாழ்க்கையில இருக்கிற பாவத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது. அதனால ஆண்டவர் சொன்னாரு, இவள் என்னிடத்தில் நற்காரியம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த சுவிசேஷம், இந்த சிலுவையை பற்றிய சுவிசேஷம். ஆண்டவர் இயேசுவை தேடி வர்றீங்களா? இயேசுக்காக உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? எங்க வீட்டுல நான் இந்த படிக்கிறதுக்கு பைபிள் காலேஜ்னு போன போது எங்க வீட்டுல போன், அம்மாட்ட போன் பண்ணாவே வீட்டுல அங்கிட்டு இருந்து பயங்கரமா வசவு.
ஏன்னா என்னை வளர்த்தது ஒரு நோக்கத்துக்காக வளர்த்தாங்க. எங்க வீட்டுல 3 பேரு என்ன ஒரு வித நோக்கத்துக்காகவே வளர்த்தாங்க. வீட்டுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்லி கொடுத்து நீ தான் பெஸ்டா இருக்கணும், இப்படி துணையா இருக்கணும், வீட்டு சூழ்நிலை இப்படிதான், சொந்தக்காரங்க, இதெல்லாம் சொல்லி ஆனா நான் என்ன தீர்மானம் பண்ணேன், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ எனக்காக நீ என்ன செய்ய, இந்த சுவிசேஷத்திற்காக இதை கற்றுக்கொள்ள, இதன் காரியங்களுக்குள்ளே நீ கடந்து போக உன்னை ஒப்புக்கொடு அப்படின்னாரு. ஆண்டவரே நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஆண்டவரே. 1 மாசம் ஜெபம், அதுல 21 நாள் சாப்பிடாம, ஒரு நேரம் சாப்பிடாம உட்காந்து, ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு போகிறேன், அது சுவிசேஷ ஊழியமா சபை ஊழியமா நீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவரே. ஏன்னா அந்த வீட்டினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பெல்லாம் இருக்கு. ஆண்டவரோட ஜெபம் பண்றேன், திரும்ப ஜெபம் பண்றேன். கடைசி போறதுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போன் பண்ணா அழுகுறாங்க, அழுகுறாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்த ஆர்சியில ஃபாதர் போவாங்க பாத்தீங்களா, 14 வருஷம் அப்படின்னு, உன்னை தலை முழுகிட்டேனே அப்படின்னாங்க. எதுக்கு? எனக்கு இவங்க அழுகிறத பார்த்து எனக்கு அழுகு வருது. ஐயோ, நம்ம அப்படியா 14 வருஷமா போறோம். போனை எடுத்தாவே அழுக எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு கோர்ஸ் படிக்க போறப்ப சந்தோஷமா, நீ நல்லா வருவ மகனே, எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் வர்றாங்க, பாஸ்டர் வர்றாங்க பையங்களை விடுறதுக்கு. எனக்கு யார் வந்தானே, யாருமே வரல. அடுத்து போய் அந்த இன்டர்வியூ பண்றாங்க. அந்த சர்ச்சு பெரிய சர்ச் இருக்கும், அந்த சர்ச்சில் போய் அங்கங்க குப்பையா கிடக்கு, அதுக்குன்னே போட்டு வச்சிருக்கிறாங்க. போய் விளக்குமாறு எடுத்து கூட்டு தம்பி அப்படின்னாங்க. நான் போய் விளக்குமாறு எடுத்து கூட்டின இடத்த திரும்ப செக் பண்ணாங்க, இந்த நல்லா கூட்டி இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் இன்டர்வியூல கேட்டேன், ஃபீஸ் கட்டலைன்னா தயவு செய்து வச்சிருப்பீங்களா, அனுப்பி விட்டுருவீங்களா அப்படின்னு. ஏன்னா உள்ளதே கேட்டு கொண்டு பாருங்க, மைண்டை ரெடியா வச்சுக்கலாம். ஃபீஸ் கட்டலைன்னா நம்ம மாட்டுக்கு தைரியமா ஏன்னா உட்காந்து அப்புறம் கெஞ்சி அப்புறம் கஷ்டமா போயிடும். அவங்க சொன்னாங்க, அப்படி ஒரு நிலை வந்தா நாங்க ஃபீஸ் கட்டிடுவோம் அப்படின்னு. ஆண்டவர் கிருபையில ஒவ்வொரு மாசமும் விசுவாசத்துல தாங்க நடந்தேன். ஃபீஸ் ஒரு 2 பேர் பணம் அனுப்புவாங்க, அதுவும் கர்த்தர் அவங்க உள்ளத்துல ஏவனார்தான். ஒரு நாளைக்கு மணி ஆர்டர் கொடுக்குறவன் கொடுக்காம போயிட்டான். ஜெபம் பண்றேன், ஊக்கமா ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, மணி ஆர்டர் பணம் வந்துருச்சுன்னு உள்ளத்துல உணர்த்துறாரு. அந்த மணி ஆர்டர் கொடுக்குறவர் மறந்து போயிட்டாரு. அப்புறம் தேடி 2 தெரு தேடி 3 தெரு தேடி தள்ளி போனோன்னா 500 ரூபா வந்திருக்கு. அப்பதான் உயிர் வந்துச்சு. பணம் வந்துருச்சுன்னு தெரியுது. அது பணம் வர்றதுக்கு உட்காந்து 4 நாள் 5 நாள் ஜெபம் பண்ணணும். எனக்கு வீட்டுல நான் ராஜா மாதிரி நல்லா இருக்கலாம், ஒரு குறைவும் கிடையாது. எங்க வீட்டுல பெருமைக்கு இல்லை, பொன்னி அரிசி 1 மூடை வாங்கி வச்சிருப்பாங்க. நான் தான் போய் அந்த அரிசி கடையில போய் தூக்கிட்டு வருவேன். எல்லா காரியங்கள் இருந்தாலும் என் இயேசுவுக்காக, ஆண்டவருக்காக அந்த ஸ்தானத்திலிருந்து இறங்கி கர்த்தர் நடத்தணும். சாப்பாடு இல்லை, அந்த கஷ்டம் எதையும் சொல்றது இல்லை. கர்த்தர் கொடுத்தா சாப்பிடுவோம். அதுக்கு நடத்துறப்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இவ்வளவு கொடூரமா இருக்கு, நம்மளை நடத்துறவங்க இப்படிலாம் நடத்துறாங்களே அப்படின்னு. ஆனா அது ஒரு கொஞ்ச காலம். அல்லேலூயா. அப்புறம் கர்த்தர் பிரசன்னமாக ஆரம்பித்துட்டாரு. இரவும் பகலும் கூப்பிட கர்த்தர் அற்புதமா நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. உங்களை ஒரு வேலையை எல்லாரும் கைவிட்டது மாதிரி இருக்கும், அம்மா அப்பா கைவிட்ட மாதிரி, சொந்தக்காரங்க எல்லாரும். ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். அப்பதான் கர்த்தர்ட்ட போகணும். ஆண்டவர், எனக்கு அப்பா நீங்க தான், எனக்கு அம்மா நீங்க தான், எனக்கு சகோதரன் நீங்க தான், சகோதரி நீங்க தான், எல்லாம் நீங்க தான். அப்படி சொன்னீங்கன்னா அங்கே போதும், கர்த்தர் எல்லாவற்றையும் சால்வ் பண்ணிடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த சுவிசேஷம் உலகமெங்கும். அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, அண்ணல் எங்க போறாங்க தெரியுமா? பரிகாரியாகிய கர்த்தர்ட்ட போறாங்க. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தாள். ஜெபம் பண்ணோன்னா கர்த்தர் அதை திறந்து விடுறார். அல்லேலூயா. ஒரு பிள்ளையை குறித்து கூட கர்த்தர் தரிசனம் கொடுப்பார். இந்த பிள்ளை இப்படி இருக்கும், இந்த பிள்ளை இவ்வளவு மகிமையா இருக்கும். ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் போராட்டமா இருக்குன்னா ஆண்டவர் சமூகத்துல போய், ஆண்டவர் என்ன குறைகள் இருந்தாலும் மன்னிங்கப்பா, ஆண்டவரே அதை சரி பண்ணி கொடுங்கப்பா. ஏன்னா அது அந்த ஜெனரேஷன் மேல அது ஒரு இதா இருக்கக்கூடாது. இங்கிலாந்து சிட்டியில டெரிக் பிரின்ஸ் என்கிற ஊழியக்காரர் சொல்றாரு, 2ஆம் வேர்ல்டு வாரப்ப அந்த இங்கிலாண்டே குண்டு போட்டு அப்படியே அது எல்லாம் அசிங்கமா பல்லு போனா எப்படி இருக்கும், ஒருத்தவங்க முகத்துல 2 பல்லு மட்டும் முன்னாடி போனா எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த லண்டன் சிட்டி இருந்ததுதான். அவ்வளவு குண்டு போட்டு அங்கங்க அப்படி ஜனங்களுடைய உள்ளம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா வெறுத்து போச்சான். அந்த நாசிஸானா ஜப்பான் அவங்க குண்டு போட்டதுல அந்த லண்டனே அப்படியே அவ்வளவு அந்த காலகட்டங்களில் வளர்ந்துருப்பாங்க பாருங்க. அவங்க மைண்ட்லாம் எப்படி இருந்ததா, இது என்னடா வாழ்க்கை, இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்களே, அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க,
அப்படியே ஆவி ஒடுக்கப்பட்டு இருந்ததாம். ஸோ இந்த ஒடுக்குதல் என்பது சம் ஸ்பிரிட், ஒரு அசுத்த ஆவி உங்க உள்ளத்துக்குள்ள உங்களை அப்படியே ஒடுக்குதா, அது ஒரு ஆவி. ஸோ ஐடென்டிட்டி. ஏசாயா 61 சொல்றாரு, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்க ஆவி ஒடுக்கப்பட வேணாங்க. ஒடுக்கப்பட்ட அது பிசாசு, எங்கேயோ இருந்து பிசாசு உங்களுக்குள்ள உள்ள வர்றான். ஆனா ஏசாயா 61 சொல்லப்பட்டிருக்கு, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை அவர் கொடுக்கிறார். தேவையா? பண தேவையானாலும் சரி, குடும்ப ஆசீர்வாதமானாலும் சரி, அந்த கல்வாரியை உயர்த்தி ஸ்தோத்திரிங்க, துதிங்க. இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க, அவர் ரத்தத்தை உயர்த்துங்க, அவரை உயர்த்தி ஸ்தோத்தரிங்க. உங்க ஆவியில் இருக்கிற அந்த ஒடுங்கின நிலையெல்லாம் போய்விடும். கர்த்தர் உங்களுக்கு அந்த துதியின் வஸ்திரத்தை கொடுப்பா. ஹல்லேலூயா. ஸோ தேங்க்ஸ் கிவிங், அந்த வஸ்திரம் எல்லாம் நறுமணமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை கொடுப்பா. ஒரு சில நேரம் நமக்கு தாமதமாகுதா, இன்னும் பலப்படுறீங்க. கர்த்தர் உங்களை ஒரு தலைவனாக்குறாரு. நீங்க பரீட்சிக்கப்படுறீங்க, இன்னும் உங்களை அந்த பரீட்சைக்கு ஆயத்தமாகறீங்க. பரீட்சைக்கு நிக்காம இருக்காதீங்க, பரீட்சையில நில்லுங்க. அந்த நின்னு அதுல பாஸ் பண்ணுங்க. ஒரு சில பரீட்சைக்கே நிக்க மாட்டாங்க. பரீட்சையில நின்னு, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாரும் கூப்பிட்டு அவரோட பழகிருங்க. ஏன்னா இந்த பரீட்சை தான் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கும். இந்த பரீட்சை தான் உங்களை உயர்த்தும். பரீட்சை எழுதாம இருந்தா நம்ம எதுலையும் வெற்றி பெற முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. என்ன குவாலிஃபிகேஷன் தெரியுமா? இந்த பரீட்சையில நாம் ஜெயிக்கணும். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரீட்சை வச்சிருக்கிறாரு. உங்க ஆவி ஒடுங்கி போச்சுன்னா துதியின் உடைக்குள்ள வாங்க, பிரசன்னத்துக்குள்ள வாங்க, நன்றி சொல்லுங்க, ஆண்டவரை தேங்க்ஸ் பண்ணி அந்த வல்லமைக்குள்ள போங்க. ஆண்டவரே என்னுடைய லைஃப்ல இன்னது பிரச்சனையா இருக்கு, இந்த இடத்துல பிரச்சனையா இருக்கு, தெரியல, ஆனா உம்மை நிறுத்துறேன் ஆண்டவரே. கர்த்தர் அதையெல்லாம் சரி பண்ணி கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு ஆண்டவர் சொல்றார், நீ பரம்புவாய், பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகும். ஹல்லேலூயா. பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஆசீர்வாத வாய்க்காலாக ஆண்டவர் உன்னை மாற்றுவார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். சொன்னதை, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய கையின் பிரயாசத்தை குறித்து அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை நிறைவேறும் அளவும் அவர் உங்களை கைவிட மாட்டார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். சொல்லுங்களேன். சொன்னதை செய்யும் அளவும் என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, ஹல்லேலூயா, அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவங்க சொன்னதையும் இவங்க சொன்னதையும் உள்ள வைக்காதீங்க. ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஓ, நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். ஓ, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபல ரம சந்தரபா, ஓரே கபல ரபா சந்தரபல ரபா. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்களேன். கல்வாரிக்காக நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவரே, என் மேல நீங்க வைத்த அன்புக்காக நன்றி அப்பா. ஓ, என் மேல வைத்த அன்புக்காக நன்றி. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஆண்டவருக்குன்னு ஆலயத்திற்கு இவ்வளவு பெருசா கொடுக்கணுமா, ஆண்டவருடைய மகிமைக்காக இவ்வளவு பெருசா செய்யணுமா? இல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு உள்ளத்துல என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அவர் உங்களுடையதை அவர் பார்த்து கொள்வார். உங்க காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னிடத்துல ஆண்டவர் சொன்னார், ஒன்ன ஒப்பு கொடுத்துரு. இன்றைக்கு ஆண்டவர் எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு, அன்றைக்கு ஒப்பு கொடுக்கலைன்னா
ஆண்டவர் என்ன ஒரு அநேகருக்கு ஒரு கருவியாக பயன்படுத்துறாரு. அதை தைரியமா சொல்ல முடியும். அவருக்காக ஒரு ராஜ்யத்தின் மகிமைக்காக பயன்படுத்துறார். அந்த பாதையில நடக்கும்போது கண்ணீரோட அடுத்து எப்படி இருக்குமோ, அடுத்து எப்படி இருக்குமோ, அடுத்து தேவை சந்திக்கப்படுமோ அப்படின்னு இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொண்டு, இன்றைக்கு நீங்க நடக்கிற பாதையில அடுத்து என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, என் சந்ததி எப்படி இருப்பாங்க, பயப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். முடிவு வரையும் கடைசி வரைக்கும் உங்களை நடத்துவார், உங்க பிள்ளைகளை நடத்துவார், உங்க சந்ததியை நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடலாம். தலை சாய்க்கும் கல் நீரையா. எல்லாரும் கரங்களை தட்டி நாம் உற்சாகமா பாடலாம். யாரும் அமைதியா இருக்க வேண்டாம், நல்ல உற்சாகமாக. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, இது வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல், எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் துளைப்போ சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் துளைப்போ சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ நன்றி. அப்ப எல்லாரும் விசுவாசத்தோடு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்கத்தக்கதாக உங்களை கொடுங்க. ஹல்லேலூயா. முதல்ல உங்களையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. எந்த நிலையிலும் ஆண்டவரே உம்மை விட்டு தூரமா போக மாட்டேயா. எனக்கு காரியங்கள் எல்லாம் நல்லா இருந்தாலும் சரி, காரியம் எல்லாம் மோசமா இருந்தாலும் உம்முடைய அன்பை விட்டு நான் விலக மாட்டேயா. இன்னும் உமக்கு சாட்சியா இருப்பேன். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு ஆண்டவர் சொல்ற, நீ பரம்புவாய், நீ பெருகுவாய். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றப்ப யாக்கோபு தனி மனுஷனா நிக்கிறான். அவங்க அம்மா செல்லமான அம்மா இல்ல, அவங்க அப்பா இல்ல, அவனோடு இருந்த எந்த காரியங்களுமே அவனுக்கு இல்ல. ஒன்னே ஒண்ணு ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கு. தலை மேல கை வைத்து அவங்க அப்பா ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம். கர்த்தர் அந்த வார்த்தையெல்லாம் நிறைவேற்றினார். ஒரு நாள் வந்தது, யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம். ஹல்லேலூயா. அந்த தனி மனுஷனுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு பெரிய கூட்டத்தை எழுப்பினார். ஜாதி ஜாதியான ஜனங்களை எழுப்பினார். அந்த சந்ததியில இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க சந்ததி அவருக்காக, உங்க குடும்பம் அவருக்காக, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அவர் மகிமைக்காக, உங்க பிள்ளைகள் அவர் மகிமைக்காக, அவருக்காக உங்களை ஒப்பு கொடுத்துருங்களேன். ஆண்டவர், என்னிடத்துல இருக்கிற சிறந்ததை நான் கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவர் உங்ககிட்ட அவர் இன்னும் உங்களை சிறப்பாக்கி விடுவார். சிறந்த நேரங்களை கொடுங்க, கர்த்தர் இன்னும் உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்க குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் இன்னும் மேலானதை செய்வார். உங்க வீட்டுல கர்த்தருடைய நற்கிரியைகள் விளங்கத்தக்கதாக அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளோடு அதற்கு செலவு பண்ணுங்க, பிள்ளைகளை எக்யூப் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு அந்த ஜெபத்துல கொஞ்சம் நேரம் எடுத்து தியாகம் பண்ண சொல்லி கொடுங்க. அது எல்லாம் பிள்ளைகள் மகிமையாக்கப்படுவாங்க. பிள்ளைகள் ஒரு தெய்வீகமான சந்ததியாக கர்த்தர் அப்படி மகிமைப்படுத்துவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. பாருங்க, ஒரு சிலர் அந்த அப்போஸ்தலர்கள் நல்ல சிறந்தவர்கள் அங்க இருக்கிறாங்க. வெறும் யூதாஸ் மாத்திரம் இல்ல, அந்த யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கிறவன். அதுக்கு பிறகு போய் அவன் காட்டி கொடுத்துட்டான், இந்த இயேசுவால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. ஆனா நல்ல அப்போஸ்தலர்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்களும் புரியாம தான் அதை இது பண்றாங்க. ஆனா ஆண்டவர் அதை புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கிறாரு. என்னுடைய மரணம், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக இவள் இந்த காரியத்தை முந்திக்கிட்டா அப்படிங்கிறார். இயேசுவின் அந்த மீட்பு, அவர் சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் சாபமாயிருக்கிறார். இந்த சாபத்தை யாராலையும் பரிகரிக்க முடியாது. எத்தனை லட்சம் கொடுத்தாலும் பரிகாரம் கிடையாது. இயேசுதான் பரிகாரம். அவர் நாமம், அவர் ரத்தம். ஓ ஹல்லேலூயா. ஷாபாலா ராபாதா ராமா கத்யாராபா ஷிகாலா பரா கத்யாராபா. ஓ சோர்வின் ஆவியை கர்த்தர் நீக்கி போடுகிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக கர்த்தர் துதியின் உடைய கொடுக்கிறார். ஷாலா பாலா கத்யாராமா ஷந்தலா ரபா கத்யாராபா. ஓ ராபா பாபா ஷாபாலா ராதா ராபா. இயேசுவின் நாமத்தினால் ஓ ரிபாலா கத்யாராமா ஷந்தலா ரபா. ஓ ரியா பாபா 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 ஷங்கலா பாலா கத்யாராமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்குள்ள திரும்ப போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி தலைமேல தங்கும். ரிபாலா ரபாக்கா தடாமா ஷந்தலா ரபாக்கா தியாராமா ஷபா பாபா பாபா ரியங்கா பாலா ரபா ஷாலா பாரபா. ஓ ரியங்கா பாலா ரபா ஷந்தலா ரபா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சிலருக்கு நான் உனக்கு முன்னே போய் ஓ கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். ஓ நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, யாரும் போக முடியாது. ஆனா ஆண்டவர் இயேசு, அவர் ஒருவரே பாத்திரர். அவர் ஒருவரே நமக்காக அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் போதுமானவர். அவரே பாத்திரர். ஓ ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய காரியத்தை அவங்க செய்யறாங்க. தரித்திரர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறாங்க. அதை செய்யறத சொல்ற, உற்சாகப்படுத்துற, தடை பண்ணல, செய்யணும்.
ஆனா ரட்சிப்பு இல்லாத, இயேசுவின் நாமம் இல்லாத, ஆண்டவருக்காக செய்யறது எதுவும் பிரயோஜனப்படாத, அன்பில்லாம ஏதோ நானும் கடமைக்கு செய்யறேன் அப்படி இல்ல, மனதார உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்க சரீர பலவீனம் இல்லாம போயிரும், உங்ககிட்ட இருக்கிற குறைவுகள் இல்லாம போயிரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சிறப்பானதை கொடுக்கத்தக்கதாக, அர்ப்பணிக்கத்தக்கதாக, ஆண்டவருடைய ஆலயத்திற்காக சிறந்ததை செய்யத்தக்கதாக, மணவாளனுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மணவாட்டியாக, ஓ உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ஓ ஹல்லேலூயா. அவள் உள்ளான பூரண அழகுள்ளவர். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவர். அந்த நம்ம மேல ஒரு அபிஷேக தைலத்தை, ஒரு துதியின் ஆடைய உங்க மேல வைக்கிறார். உங்களுடைய பாரம்பரியத்தை விட்டுருங்க, பழைய காரியங்களை விட்டுருங்க. ஆண்டவர் ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய வல்லமை உங்க மேல வைக்கிறார். ஹல்லேலூயா. பூமியின் வம்சங்கள் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். பூமியின் சந்ததி, ஓ ஆண்டவர் சொல்றார், உனக்குள் இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். நீங்க அப்படி செய்யறதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியமும், வழிநடத்தலும், சமாதானமும், ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.